ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர். யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார். ஜெயகுருராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை சொல்ல போகிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது ஒவ்வொரு ராசியாக என்பதை பார்க்கலாம் வாங்க. 4/8/2024 அமாவாசை திதி, 19/8/2024 பௌர்ணமி திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு. சூரிய பகவான் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 15 தேதி வரைக்கும் கடகத்தில் இருந்து 15 தேதிக்கு பிறகு தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்துக்கு வந்து ஆட்சி பெறுகிறார். இது மாபெரும் சிறப்பு. மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கிய அன்பர்களுக்கு யோகமான ஒரு காலமாக. ஆமாம், ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெறுவது என்பது பெரிய சிறப்பல்லவா. அப்போது இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தும். சாதிக்கப் போகிறீர்கள், சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள். ஆனால் ஒரே ஒரு மைனஸ், சூரியனுக்கு ஆகாத சனி பகவான் பார்க்கிறார். சூரியனை சனி பார்ப்பது என்பது சில நேரங்களில் பிரச்சனைகளை தரும். என்னதான் தன்னுடைய வீட்டில் சூரியன் ஆட்சி பெற்றாலும் சூரியன் சனியை பார்ப்பது, அதாவது சனியை பார்ப்பது என்பது சரியில்லாத சூழல். சில பிரச்சனைகள் நடக்கும், கொஞ்சம் இடர்பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகளிடையே ஜெயிக்கக்கூடிய ஒரு தருணம் வரும். அப்படி எடுத்துக்கலாம். பாருங்கள், 10க்குடைய சுக்கிரன் அதிகபட்சமாக ராசியில் தான் இருக்கார். அப்போ சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் வேலையை பற்றி, தொழிலை பற்றி தான் இருக்கும். சாதிக்க போகிறீங்க, இது சரித்திரம் படிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். சனி பார்வையில் இருக்கிறதால எந்த நேரத்தில் எப்படி ஜர்க் ஆகணும்னு தெரியாது. யாரால் எங்கே போய் எந்த பிரச்சனையை கொண்டு வர போகிறாங்க, இப்போ வந்துடுவாங்கன்னு பயத்தோடு வேலை பாருங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த குரு பார்வை அப்படின்னும் போது, குரு 10ல் குரு இருக்க கொடுத்து வைக்கணுங்க. வேலை இப்போ முயற்சி பண்ணுறவங்க, அரசு உத்தியோகத்துக்காக இளைஞர்கள் முயற்சி பண்ணுறாங்க இல்லையா, இந்த 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் 10ல் கோச்சார ரீதியாக குரு வரும்பொழுது அரசு உத்தியோகம் நிறைய பேர் வாங்கி நான் பார்த்துருக்கேன். ஸோ உத்தியோகம் கிடைக்கும். அரசு உத்தியோகம்னு இல்லை, இப்போ தனியார் துறையும் நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. ஸோ உத்தியோகத்துக்கான முயற்சி நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இந்த குரு பகவான் நல்லது செய்வார். அது குரு பார்வை கோடி நன்மை. 2ஆம் இடத்தை பார்க்க போகிறாங்க. குடும்பஸ்தானத்தை குரு பார்க்க கொடுத்து வைக்கணுங்க. குடும்பம் அமைதியாக, நிம்மதியாக, சந்தோஷமாக செயல்படக்கூடிய ஒரு தருணம். அதாவது குடும்ப மேன்மை. அடுத்தது பொருளாதாரம். தனகாரகன் தனஸ்தானத்தை பார்த்தால் தனப்பிராப்தி உண்டல்லவா. அப்போ பொருளாதார மேன்மையும் இருக்கும். பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய காலம். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு காலம். சுப நிகழ்ச்சிகள், இது நாள் வரைக்கும் சில நிகழ்ச்சிகள் தள்ளி போட்டிருப்பீங்க, நடத்தாமல் இருந்திருக்கலாம். சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான காலம், தருணம். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய சொல்லும் செயலும் வெற்றி பெறக்கூடிய தருணம் வந்தாச்சு. ஏன்னா பாகிஸ்தானத்தை குரு பார்க்குறாருன்னா வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு சரித்திரம் படைக்கக்கூடிய காலம், சாதனை புரியக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணமாக வழக்கறிஞர் இருக்கீங்க, ஆடிட்டர் இருக்கீங்க, இல்லை ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், இது போல இன்னும் நிறைய இருக்காங்க.
இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு பெரிய லெவலில் ஃப்ளரிஷ் ஆவாங்க. இது நாள் வரைக்கும் எங்கேப்பா இருந்த நீ அப்படிங்கிற ஒரு நிலை. இப்போது ஆசிரியராக இருந்தால் ஒரு நல்ல ஆசிரியர் விருதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 3க்கும் 10க்கும் உடையவர் ராசியில் இருக்கார் சுக்கிரன் சொன்னோம். அப்போ முயற்சி ஸ்தானாதிபதி ராசியில் இருக்கிறதால தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தரும். இந்த பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. எடுக்கின்ற முயற்சி சக்ஸஸ் ஆகும். இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். 10ல் செவ்வாயும் இருக்கார். அப்போது காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், காவல்துறை, இராணுவத்துறை, மின்சாரம் இப்போன்ற, அதாவது மருத்துவத்துறை, டாக்டர்ஸ் அவ்வளோ இருக்கலாம். யூனிஃபார்ம் போட்ட அன்பர்கள், தீயணைப்புத்துறை, தனியார் துறையில் செக்யூரிட்டிஸ் வேலை பார்ப்பாங்க. அவங்க ஏன் சில பேர் துப்புரவு பணியாளர்களாக இருக்கிறாங்க, வாட்ச்மேனாக சில பேர் வேலை பார்க்குறாங்க. அப்படி யூனிஃபார்ம் போட்ட அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சூப்பரோ சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வந்து நீங்கள் ஃப்ளரிஷ் ஆகக்கூடிய தருணம், சம்பாதிக்கக்கூடிய தருணம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ரெகக்னேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். யோகங்கள், வெளிநாட்டு தொடர்பால் சில யோகங்கள் ஏற்படும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரும். அது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய முயற்சிகளை நீங்கள் இறங்கி புதிய யோகங்களை பெறப்போகிறீர்கள். மற்றபடி இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதம், சாதிக்கக்கூடிய ஒரு மாதம். பாருங்கள், 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். சூப்பர். 6ஆம் இடம் என்பது ரோக சத்ருஸ்தானம். இப்போ உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கடன் காட்சிகள் இருக்காது. இருந்தால் கண்ட்ரோலாக இருக்கும். எதிரிகள் அடங்கி போவாங்க. மற்றபடி 7க்குடைய சனியே வக்ரம் பெறுகிறார். அப்போ 6ஆம் இடத்தில் இருப்பதாக ஒரு நிலை. அப்போ விபரீத ராஜயோகத்தை தருவார். அல்லது அவர் வந்து யோக பாக்கியம், கெடுதல் செய்யக்கூடியவர் நல்லதே செய்யக்கூடிய தருணத்துக்கு வந்து விட்டார். இந்த வக்ரமாக இருக்கிற காலம் வரைக்கும் யோகம். இந்த ராகு பாருங்கள், 8ல் இருக்கிறது சிறப்பாக அப்படின்னா சிறப்பு இல்லை. 8ல் ராகு இருக்கிறதால நீங்கள் எதுலேயுமே முதன்மையானவர்கள். இந்த சிம்ம ராசி அன்பர்கள் எங்கேயும் நீங்கள் தான் நம்பர் 1ஆக இருக்கணும்னு நினைப்பீங்க. அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய டெண்டன்சியும் இயல்பாகவே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து துருன்னு இறங்கி அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணுறேன், அது ஏதோ செய்கிறேன்னு சொல்லிட்டு இறங்கி நீங்கள் அசிங்கம், அவமானம், அதாவது பண விரயம், கால விரயம் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதனால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். 8ல் ராகு இருந்தால் தேவையில்லாத சங்கடங்கள் சூழும். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு வழக்குன்னு யாருக்காகவோ நீங்கள் போய் நிற்க வேண்டிய, கால் கடுக்க நிற்க வேண்டிய சூழல் ஏற்படும். மற்றபடி 9ஆம் இடத்தை சனி பார்ப்பது என்பது பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்குறார். அப்போ பாக்கிய குறைவா அப்படின்னு எடுத்துக்கலாமா? குறைவு தான். அதுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நீங்கள் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. மற்றபடி 10ஆம் இடத்துல குரு இருக்க கொடுத்து வைக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போது தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக சாதிக்க போகிறீங்க. உங்களுக்கு 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்க போகிறார். வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டம் துறவு வாங்க உங்களுக்கு அற்புதமான காலம். நீங்கள் இப்போ வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா செவ்வாய் வந்து பூமிகாரகன் 4ஆம் வீட்டை பார்க்குறார். 10ல் இருந்து பார்க்குறாருன்னா வரக்கூடிய சம்பாத்தியத்தை வச்சு ஏதோ உங்கள் வசதிக்கு ஏற்ப கடனை உடனே வாங்கி ஒரு ஃப்ளாட்டோ இல்லை ஒரு வீடோ ஏதோ ஒன்று வாங்கி குடி போகிறதுக்கான ஒரு அமைப்புகள் நீங்கள் முயற்சியில் இறங்குவீங்க. கண்டிப்பாக நடக்கும். இது தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும். மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா சூரியன் 12ல் இருக்கிறதால, அதாவது 12ன்னா
16 நாள் 5 நாள் இருக்கார். அப்போது ஒரு பின்னடைவு சந்திக்கலாம் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் ஆட்சி பெறுகிறார். அதனால் ஆட்சி பெற்றாலும் சனி பார்வையில் இருக்கார். எது எப்படி இருந்த போதிலும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு அலர்ட்டாக இருக்கணும், வேலை பார்க்கணும். மற்றபடி தந்தையால் செலவினங்கள் ஏற்படும், தாய்மாமன் வழியில் செலவினங்கள் ஏற்படும், ஏன் மனைவி வழியால் கூட லாபங்கள் கிடைக்கும், செலவினங்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பல மழை பெய்ய போகிறது. குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கப் போகிறது. 4ஆம் இடத்தை குரு செவ்வாயும் பார்க்குறதால வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டம் துறவு வாங்க சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டுக்கு அனுப்பி உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது, சிறப்பாக இருக்குது. 5 கூடையவன் 10, பிள்ளைகளால் கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது. மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா? கண்டிப்பாக வெளிநாடு போகணும்னு நினச்சா கண்டிப்பாக போயிடுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கு உங்களுக்கு சுபமான பலனையே கண்டிப்பாக அந்த ராகு பகவான் வெளிநாடு போயிட்டீங்கன்னா சுப பலனைத்தான் தருவார். மற்றபடி இந்த சிம்ம ராசிக்கு 21, 22, 23 சந்திராஷ்டம நாளாக இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க, மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இது எப்படி இருந்த போதிலும் நீங்கள் கேட்கலாம், என்ன சார் ஆகஸ்ட் 5 தேதிக்கு பிறகு சூரியன் தன்னுடைய வீட்டுக்கு வருகிறார், ஆட்சி பெறப்போகிறார், அப்போ ஆட்சி பெற்றால் சிறப்பு தானே, யோகம்தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். யோகம்தான். எல்லா காரியமும் நின்று தடைபட்டு போன காரியங்கள் நிகழப்போகிறது. உங்களுக்கு தேடி வர புகழ் பெருமைகள் தேடி வரப்போகக்கூடிய காலம். அரசியல்வாதி ஆகட்டும், அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்களாகட்டும், உங்கள் தந்தைக்கும் ஆகட்டும் 15 தேதிக்கு பிறகு சிறப்பாகவே இருக்கும். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. சூரியன் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெறப்போகிறார். ஆனால் சனி பார்வையில் இருக்கிறதால கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். எந்த நேரத்தில் எப்படி ஜர்காவும், எப்படி பிரச்சனை வரும், யார் மூலியமா வரும்னு தெரியாது. விழிப்புணர்ச்சி தேவை. மற்றபடி நீங்கள் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. நல்ல எல்லாமே சிறப்பு தான். ஆனால் இந்த சனி பகவானுடைய பார்வை தான் உங்களை கொஞ்சம் சில நேரத்தில் டென்ஷன் ஆக்கிடும், கொஞ்சம் பிரச்சனைகளுக்குள்ளாக்கிவிடும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா. நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, சிம்ம ராசிக்குண்டான ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்துகிட்டே இருக்கும். சிம்ம ராசிக்காரங்க பெருமூச்சு விட்டுக்கலாம். 16ஆம் தேதிக்கு மேலே ஜாக்பாட் அடிக்கக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும். 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசி இதுதான். ராசி அதிபதி சூரியன் 12ல் மறையும் பொழுது விரயங்கள், தேவையில்லாத பயணங்கள், மருத்துவ செலவுகள், ஒரு நிம்மதி குறைவு அப்படிங்கிறதெல்லாமே நிச்சயமாக இருக்கும். அந்த 16ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியான சூரியன் எல்லாருக்குமே ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இல்லையா? அப்போது ஆட்சி பலம் பெறக்கூடிய மாதமாக 16ஆம் தேதிக்கு மேலே வரும் பொழுது நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு நடக்கும். பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகிறது. இது எல்லாமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே சக்ஸஸ். உங்களுக்கு ஒரு பலம், உங்களுக்கு ஒரு ஆத்ம பலம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஜாதகத்தில் ஒரு கிரகம் பலமாக இருந்தாலும் கூட நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த கிரகத்தை சார்ந்து விஷயங்கள் செய்யுங்க, இந்த கிரகத்தை சார்ந்து தொழில் பண்ணுங்க, இந்த கிரகத்தை சார்ந்து அந்த விஷயங்கள் எல்லாமே கையாளும் பொழுது அவருக்கு எல்லாமே அந்த வாழ்க்கை ஓரளவுக்கு சக்ஸஸ் கொண்டு போகும் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே உங்களுக்கு இந்த மாதம் சிம்மராசி சிம்ம லக்னக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியை வலுவாகும் பொழுது அப்போது இந்த மாதம் நீங்கள் எதை செய்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் உண்டு. எதை செய்தாலும் உங்களுக்கு பெயர், புகழ் உண்டு, ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, இதெல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. சனியினுடைய வக்ர பார்வை உங்களுடைய ராசிக்கு மேலே படுறதுனால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நிறைய இருந்தாலும் கூட சூரியன் உங்களுக்கு 16ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்குள்ளே என்ட்ரி ஆகும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் கூட கொஞ்சம் குறைவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து 2 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பாருங்க 12ஆம் வீட்டில் இருக்கார். பொதுவாக 2 கூடையவரும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய, அதாவது தனம் மற்றும் லாபத்தை சொல்லக்கூடிய புதன் விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது வரக்கூடிய பணம் எல்லாமே விரயமாகும். தேவையில்லாத விரயங்கள் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா
உங்களுக்கு 12 அப்படிங்கிறது தான் விரயம். என்ன சம்பாரிச்சாலும் காசு கையிலே தங்க மாட்டேங்குது அப்படின்னா அது 12 தான். அப்போ புதன் இந்த 5ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா வக்ரமாகிறார். எத்தனாம் தேதி வரைக்கும்? 28ஆம் தேதி வரைக்கும் வக்ரமாகிறார். அப்போ புதன் வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் கூட உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமா இருந்தா ஒரு ஜாக்பாட், ஒரு பண வரவு, இது எல்லாமே உண்டு. வக்ரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருங்க. மருத்துவ செலவுகள் உண்டு, கொஞ்சம் தேவையில்லாத பேச்சால பிரச்சனைகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கூட பிறந்தவங்க, உங்களுடைய மூத்த சகோதரர்கள், இதன் மூலமாக கூட கொஞ்சம் ஏதாவது வம்பு வழக்குகள், ஏதாவது ஒரு சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். லாபத்துல கொஞ்சம் குறைச்சு கொடுப்பார் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. ஆனாலும் சூரியன் நல்லா இருக்கிறதால எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தன்மை 16ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு வந்துடும். அடுத்தது 3 மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன். இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 24ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசியில் இருக்கார். 24ஆம் தேதிக்கு மேல பாருங்க 2ஆம் வீட்டுக்கு வரார், நீசமாகிறார். அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீசம் அப்படின்னா வலு இல்லை, பலம் இல்லை, தன்னுடைய நிலையை அவர் இழக்கின்றார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போ நீசமா இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தினுடைய தன்மைகள், அது அந்த கிரகம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறது அமைப்பு. அப்போ அவர் யார்? உங்களுக்கு 3 முயற்சி ஸ்தானாதிபதி, 10 தொழில் ஸ்தானாதிபதி. அப்போ நீங்க 24ஆம் தேதிக்கு முன்னாடி உங்கள் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா பிளானிங்கும் நீங்க செஞ்சுக்கணும். 24ஆம் தேதிக்கு மேல அந்த கேதுவோட சேரும் பொழுது புதிய தொழிலோ, புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ, தொழில் ரீதியாக புதிய ஆட்களை சந்திப்பதோ, அதே போல உங்க சகோதரர்களுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன வம்பு வழக்குகளோ, இது எல்லாமே 24ஆம் தேதிக்கு முன்னாடியே பண்ணிக்கணும். அதற்கு மேல நீங்க எதை தொட்டாலும் இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு சக்சஸ் கொடுக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக சுக்கிரனும் கேதும் 2ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது, இந்த சுக்கிரன் கேது இயற்கையாக நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்துட்டீங்கன்னா பெண் சாபம்னு சொல்லுவோம். பெண்கள்னால பிரச்சனைகள் சொல்லுவோம். ஆணாக இருந்தால் பெண்கள் மூலமாகவும், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மூலமாகவும் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திப்பாங்கன்னு சொல்லுவோம். திருமணமானால் கணவர் மனைவி மூலமாக சில மனக்கசப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால நீங்க அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இருப்பினும் குருவினுடைய பார்வை இருக்கனால பயம் இல்லை அப்படிங்கிற நம்ம எடுத்துட்டாலும் கூட உங்க ஜாதகத்துல தசாபுத்தி ஏதாவது சரியில்லாம இருந்தால் குருவினுடைய பார்வை பெரிய அளவுக்கு உங்களுக்கு சக்சஸ் கொடுக்காது. ஏன்னா தசாபுத்தியை விட மற்ற கோச்சார கிரகங்கள் எதுவுமே முன்னாடி நின்று பேசுறது இல்லை. ஒரு 15 முதல் 20% தான் பேசும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. ஸோ அதனால நீங்க உங்க தசாபுத்தியை செக் பண்ணிக்கோங்க. சுக்கிரன் நீசமா இருக்கிறதுனால பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும், ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் ரீதியாக பெருசா 24ஆம் தேதிக்கு மேல நீங்க புதிய முயற்சிகளை செய்ய வேண்டாம். இருப்பது என்னவோ அதை வைத்து நீங்க கொண்டு போனீங்கனாலே போதும். தொழில் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய, ஒரு பக்கம் வேலைக்கு போறீங்க, நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அல்லது தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இருந்தாலும் கூட அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் மூலமாகவும் ஆண்கள் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து உங்க ராசிக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் போய் 10ல குருவோட இருக்கார். பொதுவா 5 குடையவரோட உங்களுக்கு 4ஆம் அதிபதி சேரும் பொழுதும், அதே போல உங்களுக்கு அவரும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் சேரும் பொழுதும் ஏதாவது ஒரு பாக்கியங்கள், நல்ல குரு அமைவது அப்படிங்கிறது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. வீடு மனை சொத்து சுகங்கள் இதெல்லாமே 26ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். தாய் தந்தையர் மூலமாக ஏதாவது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்குண்டான அமைப்பு 26ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அதனால நீங்க அந்த டைம் வரைக்கும் நீங்க உங்களுடைய ப்ராசஸை நீங்க பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு அம்மா கிட்ட ஏதாவது வேணும், அப்பா கிட்ட ஏதாவது வேணும், பூர்வீக சொத்து ஏதாவது வேணும், அல்லது ஒரு நல்ல குரு அமையணும், நல்ல எங்காவது வெளியூர் வெளிநாடு பயணங்கள் போகணும், தீர்த்த யாத்திரைகள் போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் கூட 27ஆம் தேதி வரைக்கும் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறது உண்மை. அதையும் நீங்க 26ஆம் தேதிக்கு மேல செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 11க்கு வரும் பொழுது அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை தான் கொடுக்கும். லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல செவ்வாயும் வரப்போறார் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. பொதுவா சனி பகவான், ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி எல்லாமே நான் ஃபர்ஸ்டே கொடுத்துருக்கேன். ஆனா இப்போ இந்த மாத பலன்ல பார்க்கும் பொழுது இத்தனை கிரகங்கள் இருந்தாலும் கூட உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் வலுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு பெயர், புகழ், மதிப்பு, பணவரவு, நீங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நினைத்து பார்க்காத அளவுக்கு நடப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் நீசமாகிறாரு அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை. குரு பார்வை இருக்கும் பொழுது குரு பார்வை கோடி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. உங்க ஜாதகத்துல தசாபதிப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவிழே சரணம். சிம்ம ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாதத்துக்கான ராசி பலன்கள், புது பலன்கள் பார்க்குறோம். அதாவது உங்கள் ஜாதகத்தை வச்சுட்டு இல்லாமல் உங்கள் ராசியை மட்டுமே வச்சுக்கிட்டு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.
ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறதுக்கு சிம்ம ராசிக்கு என்ன விதமான பலன்களை கொடுக்குது அப்படின்றத மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். உங்கள் ஜாதகத்தை பர்டிகுலராக நம்ம பார்க்கல. உங்கள் ஜாதகத்தில் வேறு சில சம்பவங்கள் நடக்கலாம். இது வந்து பொது பலன் தான். அதுக்காக பொது பலன் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்துக்கிறது நல்லதான். ஏன்னா இதில் சொல்லப்பட்ட விஷயங்களும் அக்யூரஸியாக நடக்கும், உங்கள் ஜாதகங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களும் நடக்கும். ஸோ கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம். இதுவும் நடக்கும், உங்கள் ஜாதகத்தில் சொல்லப்பட்டது நடக்கும். அதனால் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் தெளிவான ஒரு சம்பவத்தை துல்லியமாக சொல்லும். ஸோ அப்படி இப்போ வந்து நம்ம சிம்ம ராசிக்கு உண்டான கிரக நிலைகள் என்ன மாதிரி இருக்குது, அதனால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன பலன்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இப்போ சிம்ம ராசி அப்படின்னா 5வது ராசி. இவங்க வந்து குழந்தைத்தன்மான ஒரு நடவடிக்கை கொண்டவங்க சிம்ம ராசிக்காரங்க. இப்போ என்ன தான் வயசானாலும் குழந்தை மாதிரியே இருப்பாங்க. அவங்களுடைய கேரக்டர் வந்து குழந்தையாக இருக்கும். மற்றபடி தப்பாலாம் ஒன்றும் இல்லை, கேரக்டர் வந்து குழந்தை மாதிரி இருக்கும். அதாவது குழந்தைகிட்ட வந்து எந்த ஒரு வெறுப்புகளும் இல்லாமல் எல்லார்ட்டையும் வந்து ஒரே மாதிரி பார்க்கும். அதே மாதிரி ஒரு மனசுக்குள்ளே வஞ்சக எண்ணங்கள் இல்லாமல் ரொம்ப தூய்மையான மனசோடு இருக்கும். இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் உள்ளவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க. சிம்ம ராசிக்காரங்கள்ட்ட எது கேட்டாலும் எப்போ கேட்டாலும் உடனடியாக கிடைக்கும். ஏன் கிடைக்கும்? குழந்தைகிட்ட ஒரு பொருள் இருக்குது, யார் கை நீட்டாலும் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். இவங்கள்ட்ட கொடுக்கணும், இது இன்னார் பொருள் அப்படிங்கிறதுலாம் அதுக்கு தெரியாது. ஸோ குழந்தைத்தனமான அன்பு, பண்பு, பாசம், நல்ல எண்ணங்கள், தூய்மையான மனசு யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசிக்காரங்கள்ட்ட தான் இருக்கும். அதனால தான் சொல்லியிருக்காங்க, பாட, படிக்க, பாராட்ட, பல தொழில் புரிய, தேட, சுகம் காண, செலவு செய்ய, கற்கடகம் சிம்மம் கன்னிக்கு அல்லாது மற்கடகத்துக்குண்டோ வழக்கு அப்படின்னு இந்த கடகராசியும் சிம்ம ராசியும் கன்னி ராசியும் சிறப்பான ராசிகளாக பழைய சுருதி பாடல்கள் மூலமாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஏற்றம் கொண்ட சிம்ம ராசி, இதில் மக நட்சத்திரம் இருக்குது, பூர நட்சத்திரம் இருக்குது, உத்திர நட்சத்திரம் இருக்குது. மகம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திரங்களை கொண்ட ராசி. இந்த ராசியில் வந்து மக நட்சத்திரம் எலியை குறிக்குது, பூர நட்சத்திரம் எலிகளை குறிக்குது, உத்திர நட்சத்திரம் வந்து பசுவை குறிக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு தன்மைகளை கொண்ட ராசி, முழுமையான நல்ல தன்மைகளை கொண்ட ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசி அடிப்படையாக வச்சு தான், சூரியனை மையமாக வச்சு தான் எல்லா கிரகங்களும் சுற்றி வருது. சூரியன் ஒரு நட்சத்திர கோள். அப்போ சிம்மம் தான் பேஸ் இந்த பிரபஞ்சத்துக்கு. ஸோ இந்த சிம்ம ராசிக்காரங்க எங்கே இருந்தாலும் அவங்க தான் ஒரு குடும்பத்தையாக இருக்கட்டும், ஒரு சமுதாயத்தையாக இருக்கட்டும், ஒரு நிறுவனத்தையாக இருக்கட்டும், ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், எதை ஒன்றையும் பேஸாக நின்று தாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை சிம்மத்துக்கிட்ட உண்டு. சிம்மம் இல்லாத இடத்துல மற்றவங்க ஆளுமை செய்யலாம் தவிர, சிம்மம் இருக்கும்போது அதை மீறி யாரும் ஆளுமை செய்ய முடியாது. அதே மாதிரி ஆளுமை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு சிம்மத்துக்கிட்ட உண்டு. தாங்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு, பரிவும் உண்டு, தியாக மனப்பான்மை உண்டு. பண்புலையும் சரி, ஆளுமையிலையும் சரி, சிம்மம் வந்து பெரிய அளவில் ஒரு நிர்வாகத்திறமையும் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டால் தன்னுடைய பாக்கெட்லேருந்து எடுத்து போட்டு செலவு பண்ணி அதை நிவர்த்தியும் செய்யும். அப்போ தாங்கக்கூடிய ஒரு தலைவன்ற தன்மையில் யார் இருப்பாங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்க தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட கேரக்டர் தான் சிம்மத்துக்கு ஒத்து வரும். ஒரு முக்கியமான பொறுப்புகள், முக்கியமான பதவிகள் வந்து சிம்மத்தை தேடி வரும். ஸோ அந்த இடத்துல அவங்க வந்து அந்த பொறுப்பை எப்படி சமாளிக்கிறன்ற அறிவாற்றலும் அவங்கள்ட்ட இருக்கும். அதே மாதிரி தாங்குவாங்க. சிம்மம்ன்றது பொதுப்படையான ராசி, இன்னார் இது அப்படின்லாம் பார்க்காது, பிரித்து பார்க்க தெரியாததுக்கு. ஸோ சிம்மம் நிறைய ஏற்றங்களை கொண்ட ராசி. சிம்ம ராசிக்காரங்க வந்து ஒரு குழந்தைத்தனமான ஒரு நடவடிக்கைகள் கொண்டவங்க. முன்கோபம் இருக்கும், அவ்வளோதான். அதுகிட்ட குறைன்னு சொன்னோம்னா ஒரு முன்கோபம் மட்டும் இருக்கும், வேறு ஒன்றும் குறையாக சொல்ல முடியாது. இப்போ சிம்ம ராசிக்கு இந்த மாத கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியின் மீது புதன், சுக்கிரன். இது நல்லதானா? நல்லது தான். சிம்மத்துக்கு மாரகாதிபதியான சுக்கிரன் ராசியிலே இருக்குது, அப்புறம் நல்லதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னா, அவர் மாரகம் அப்படின்ற ஒரு வேலையை செய்ய மாட்டார் இந்த ஆகஸ்ட் மாதத்தில். அதே புதன் 2-11 கூடிய லாபாதிபதி, பாக்கியாதிபதி, தனாதிபதி, இவரும் ராசியில் இருக்கார். இதுவும் நல்ல விஷயம்தான். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சனி பகவான் 7ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருக்காங்க. இதுவும் நல்லதான். வக்ர நிவர்த்தி ஆனால் தான் சிக்கல். வக்ர நிவர்த்தி ஆகி அதி வக்ர இதுக்கு போய் சனி வேகமாக மீன வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த சிம்மத்துக்கு இந்த சனி வக்ரமானதுனால இப்போதைக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற ஒரு நிலை தான் இப்போதைக்கு இருக்குது. ஆனால் நார்மலாக சாதாரண நிலையில் இருந்தபோது ஏற்பட்ட துன்பங்கள் அதிகம்தான். இந்த 30ஆம் தேதியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா சனி வக்ரமடைகிறதுக்கு முன்பு சிம்மராசிக்கு கடுமையான போராட்ட காலகட்டங்கள்லாம் போயிட்டு இருந்தது. 8ஆம் வீட்டு ராகு பகவான், 7ஆம் வீட்டில் சனி பகவான், ஓகே சொல்லிட்டோம். சம்மந்தமே இல்லாத பிரச்சனைகள் வந்திருக்கும். உறவு சார்ந்த வகையில் பிரச்சனை வந்திருக்கும். பங்கு, நண்பர்கள், இது சார்ந்த வகையில் பிரச்சனை வந்திருக்கும். பங்காளிகள் அப்படின்றது தான் பங்கு அப்படின்னு சொன்னோம்.
சம்மந்தமே இருக்காது, அந்த பிரச்சனைகள் வந்துருக்கு. ஏன்னா சிம்மம் தான் ரொம்ப தூய்மையான ராசின்னு சொல்லிட்டேன். அப்போ சிம்மத்தை எதிர்க்கிறவங்க எப்படிப்பட்ட தன்மையுடையவங்களாக இருப்பாங்கன்னு நீங்கள் முடிவு பண்ணிங்க. ஒரு நல்ல தன்மையுடையவங்களை எதிர்க்கிறவங்க நல்ல தன்மையுடையவங்களாக இருக்க வாய்ப்பே இல்லை. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 8ஆம் வீட்டு ராகு. 8ஆம் வீட்டு ராகு கொஞ்சம் இடர்பாடான நேரம் சிம்மத்துக்கு. சிம்ம லக்னமாக இருக்கட்டும், சிம்ம ராசியாக இருக்கட்டும், 8ஆம் வீட்டில் ராகு போகும்போது வாகனங்களில் கவனமாக இருக்கணும், வம்பு வழக்குகளில் எச்சரிக்கையாக இருக்கணும், தேவையற்றதை பேசக்கூடாது, தேவையில்லாத இடங்களில் கை கால் நீட்டிடக்கூடாது. ஸோ இதுதான் நம்ம எச்சரிக்கையாக கொடுக்குறோம். இந்த ராகு பகவான் 8ஆம் வீடுன்ற மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் அங்கேருந்து தான் அவர் பிரச்சனையை தூங்குவார். ஸோ சம்மந்தமில்லாத பிரச்சனைகள், தேவையற்ற சிக்கல்கள், தேவையற்ற வம்பு வழக்கல் வரும். உங்களுடைய புத்தி கூர்மை, அறிவு கூர்மை இதை வச்சு தான் சமாளிக்கணும். அதனால தான் புதன் ராசியில் இருக்கிறது நல்லதுன்றார். அப்போ புதன் ராசியில் இருக்கிறது என்ன சொல்லுது? புத்தி கூர்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுது. எது ஒன்றையும் நிதானித்து சிந்திக்கணும்னா புதனுடைய துணை வேணும். ஆனால் ஆடி 20ஆம் தேதி புதன் வக்ரகதி அடைகிறார். அந்த நேரத்தில் உங்களுடைய புத்தி தடுமாற்றம் ஏற்படலாம். இருந்தாலும் முழுமையாக நீங்கள் தன்னிலை மறப்பீங்களா அப்படின்னா இல்லை. இந்த சிம்மத்தில் புதன் இருக்கிறது, ஆகஸ்ட் மாதம் இருக்கிறது உங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம், ரொம்ப பெரிய பாசிட்டிவான விஷயம். ஏன்னா புத்தி வேலை செய்யும், அறிவு வேலை செஞ்சதுன்னா வேறு எதுவுமே தேவையில்லை. எவ்வளவு சிக்கல்கள், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அறிவால் ஜெயிக்க முடியும். அதுதான் கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. கல்வி, செல்வம், வீரத்தை விட கல்வி தான் முக்கியம். கல்வின்ற புதன் உங்களுக்கு வலிமையாக இருக்காங்க. அப்போ நீங்கள் இந்த நேரத்தில் அறிவை பயன்படுத்தணும். உங்களுக்கு தனஸ்தானம்ன்ற 2ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்குறாங்க, கவலைப்பட வேண்டாம். தனஸ்தானத்தை குரு பகவான் பார்த்துட்டாலே வருமானம் வந்துடுங்க. ஆனால் வருமானம் இப்போதைக்கு ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன் மாரகாதிபதியே ராசியின் மீது இருக்கிறதுனால பணம் சம்மந்தப்பட்ட வகையில் மனசுக்குள்ளே உங்களுக்கு என்ன வருமானம் இல்லையே, எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்ற எண்ணங்கள் உலாவ ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அது சனி பார்வையினுடைய பார்வையும் அதுக்கு ஒரு காரணம். உங்களுக்கு வருமானத்தை தேவையற்ற வகையில் தடை செய்யலாம். ஆனால் இனி படிப்படியாக அந்த நிலைகள் மாறும். குரு பகவான் ரிஷபராசிக்குள்ளே பிரவேசிக்கிற வரைக்கும் உங்களுக்கு வருமானத்து தடை இல்லை. அது இன்னும் 1.5 வருஷ காலகட்டத்துக்கு சிம்மத்துக்கு வருமானத்துக்கு பிரச்சனை இல்லை. சிம்ம ராசிக்காரங்களுக்கும் சரி, சிம்ம லக்னக்காரங்களுக்கும் சரி வருமானத்துக்கு பிரச்சனை இல்லைங்க. அதை விட பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். சிம்மத்துக்கு ராசிநாதன் ராசியில் ஆட்சி பலம். எதிரிகள் இருந்தாங்கன்னா ஓடி ஒளிஞ்சிருவாங்க. ஆஹா, இவன்ட்ட ஏன்டா வம்பளுத்தோம் அப்படின்ற ஒரு சிந்தனை அவங்களுக்கு வந்துடும். ஏன்னா சிம்மம்ன்றது சூரியன். சூரியன் வலிமை அடைஞ்சிச்சு, ராசிநாதன் ராசிலே வலிமை அடைஞ்சுன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது, வருமானத்துக்கு நல்லது, சிந்தனைக்கு நல்லது. மற்றவர்கள் உங்கள்கிட்ட வம்பு வழக்குகள் வராமல் இருக்கும். கடன், நோய், எதிரி இந்த 3 விஷயமும் அடி வாங்கும். ஒரு மனிதனுக்கு பிரச்சனையே இந்த 3 விஷயத்தில் தான் இருக்கும். ஒன்று கடன் இருக்கும், இல்லைன்னா நோய் இருக்கும், இல்லைன்னா எதிரி இருப்பான். கடன் இருந்தால் நோய் இருக்காது, நோய் இருந்தால் எதிரி இருக்க மாட்டான். நோயும் கடன் நிவர்த்தி ஆகிடுச்சுன்னா எதிரி வந்துடும். இப்போ என்ன சிம்மத்துக்கு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னா, இந்த 3ஐயும் அடித்து உடைக்கக்கூடிய இடத்துல ராசிநாதன் ராசியில் வலிமை அடைகிறான் ஆகஸ்ட் மாதத்தில். இந்த ஆகஸ்ட் மாதத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. புத்தி அறிவை பயன்படுத்திக்கோங்க, நண்பர்களை பயன்படுத்திக்கோங்க. இதன் மூலமாக நீங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரப்போகிறீங்க அப்படின்றது 100% இது உண்மை. நீங்கள் எவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான கடன்காரராக இருந்தாலும் சரி, சிம்மராசிக்காரங்க, சிம்ம லக்னக்காரங்க, இந்த ஆகஸ்ட் மாதத்தை பயன்படுத்தினா மட்டும்தான் நீங்கள் அவ்வளோ பெரிய கடன்லேருந்து வெளியில் வர முடியும். அதுக்கு மேலே இல்லை. எதிரிகள் தொந்தரவுகள் பல வருஷமாக நடக்குது சார், ஜென்மமாக தலைமுறையாக நடக்குது சார் அப்படின்னு கேட்டிங்கனாலும் இந்த ஆகஸ்ட்டில் அதுலேருந்து வெளியில் வரப்போகிறது உறுதி. இருந்த தடம் தெரியாமல் போய்டும் அந்த பகை பிரச்சனைகள்லாம். அதுக்கப்புறம் அவங்க உங்களை யாருன்னே கண்டுக்க மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நோய் பிரச்சனை, உடல் பிரச்சனை, இந்த நோய் அப்படின்னாலும் சரி, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சூரியன் ராசி மேலே வலிமை அடையும் போது உங்களுக்கு அந்த பிரச்சனையும் காணாமல் போயிடும். இருந்தாலும் நம்ம எப்பவும் சொல்ல மாதிரி சொல்லுவோம், நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை உங்களுக்கு நெருக்கமான ஜோதிடர்கள்ட்ட கொடுத்து பலன் பார்த்துக்கோங்க. தசா புத்தி அந்தர நிலைகள் எப்படி இருக்குது, அது என்ன சொல்லுது, என்ன சம்பவத்தை சுட்டி காட்டுது. ஏன்னா இப்போ நம்ம பாசிட்டிவாக எல்லாம் சொல்லிடுவோம். அங்கே மாரகாதிபதி அந்தரம் ஓடிச்சுன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு அந்தரம்ன்றது 2 மாதம் ஓடும். அந்த 2 மாதங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மன வருத்தத்தை கொடுக்கும். அப்போ சார் சொன்னார் தப்பாக போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிடக்கூடாது. அதுக்காக தான் நம்ம இதையும் சொல்லிக்கிறோம். சரிங்களா? சந்திரன் உங்களுக்கு ராசியின் மீது, அதாவது சிம்மத்தில் இருக்கார். அப்போ நீங்கள் உங்களுக்கு குறைகள் தான் மற்றவங்கள்ட்ட பார்த்தோன்னு தெரியும். ஸோ குறை பார்க்குறத விட்டுருங்க, எல்லாத்தையும் நிறைவாக பாருங்கள். சிம்மம் அப்படின்னாலே ஒரு நல்ல தன்மையுடைய ராசி, நல்ல குணங்கள் நிறைய எடுத்துக்கும். சிம்மம் நெருப்பு ராசி சார். நெருப்புக்கு ஒரு குணம் உண்டு. நெருப்பு எது ஒன்றையும் எரித்து தனதாக்கி கொள்ளும். ஸோ இந்த தன்மை யார்கிட்ட இருக்குன்னா சிம்ம ராசிக்காரங்கிட்ட உண்டு. அதே மாதிரி உஷ்ணம் சார்ந்த உடம்பு கொண்டவங்க நீங்கள். கோபம் உண்டு. என் நெருப்பு எப்படி எரியும் பார்த்தீங்கன்னா படப்படப்படன்னு வேகமாக எரியும், நிதானம் அதுகிட்ட இருக்காது.
ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நிதானமாக இருந்தால் எல்லா விஷயங்களையும் நம்ம வெற்றி அடையலாம்ன்றதை புரிஞ்சுக்கணும். ஒரு சம்பவத்தை பார்த்து நம்ம அதை உணர்ச்சி வசப்பட்டுட்டோம் அப்படின்னா நம்ம தோத்துட்டோம்னு அர்த்தம். உணர்ச்சி வசத்தை அடக்கி புத்தியை செயல்படுத்தணும் அப்படின்னா வெற்றி உறுதி. சிம்மத்துக்கு உணர்ச்சிகள் அதிகம், புத்தி குறைவு. ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் புத்தி அதிகம், உணர்ச்சி குறைவு. அதையும் நம்ம எச்சரிச்சிருக்கோம், நம்ம தெளிவாகவும் விளக்கியிருக்கோம். ஸோ மாணவர்களுக்கு படிப்பில் நல்லாயிருக்கும். ஏன்னா 2ஆம் இடம்ன்ற கல்வி ஸ்தானத்தை குரு பார்க்குறாங்க, 4ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாங்க, 6ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாங்க. மாணவர்களுக்கு நல்லா இருக்குது. நோய் உடல் பிரச்சனைன்னு சொல்கிறவங்க, கடன் பிரச்சனைன்னு சொல்கிறவங்க, எதிரி பிரச்சனைன்னு சொல்கிறவங்க, இவங்களுக்கு இந்த பிரச்சனை ஆகஸ்ட் மாதத்தில் நிவர்த்தி ஆகுது. அது ஸ்ட்ராங்காக நிவர்த்தி ஆகுது. கணவன் மனைவிக்குள்ளே மட்டும் கருத்து வேறுபாடுகள் உண்டு. அது ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது தவளை தண்ணி கிழக்க ஓனா வேடி கிழக்குன்ற கதை தான் சிம்மத்துக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும். இதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, என்னோடய அட்வைஸ் 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்படிங்கிறனால வார்த்தைகளை குறைச்சிக்கிட்டீங்க, நல்ல வார்த்தைகளை பேசுனீங்க அப்படின்னா சரியாயிடும். சரியாகிட்டு தான் இருக்குது, சரியாகும். ஏன்னா குரு பகவானுடைய பார்வை இன்னும் 1.5 ஆண்டு காலத்துக்கு சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அது மறுபடியும் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரிலேஷன்ஷிப்பை பெரிய அளவில் ஸ்ட்ராங் ஆகும். ஒரு கெடுதல் வருதுன்ற மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க, அது பெரிய நன்மையை கொண்டு வந்து முடிக்கும். ஸோ அதனால் கவலைப்படாதீங்க. கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே நல்லா இருக்குது. படிப்பை பற்றி சொல்லிட்டோம், பொருளாதாரத்தை பற்றி சொல்லிட்டோம், மாணவர்களை பற்றி சொல்லிட்டோம், வேலை செய்யக்கூடியவங்களை பற்றி சொல்லிட்டோம். வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும், கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும். ப்ரொமோஷன் பெரிய அளவில் கிடைக்கும். ப்ரொமோஷன் மட்டும் இல்லை, இன்க்ரிமெண்ட்டோட கூடிய ப்ரொமோஷன் கிடைக்கும் சிம்மத்துக்கு. சிம்மம் தான் எங்கே போனாலும் முதன்மை தன்மையில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். நிர்வாகத்திறமை சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் உறுதி. நிர்வாகத்திறமையில் உங்களுக்கு பதவி உயர்வு உறுதி. அதாவது உங்களுக்கு மேலே ஒரு போஸ்டிங் இருக்குது அப்படின்னா அந்த போஸ்டிங்கில் இருக்கவங்க வெளியேறிடுவாங்க, அல்லது அவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் பண்ணி அந்த இடத்த உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு தன்மை உங்களுக்கு வேலை வாய்ப்பில் இருக்குது, பொருளாதாரத்தில் இருக்குது. வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு வியாபாரம் ரொம்ப பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட்டு போட்டு பெரிய அளவில் இன்கம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. தாராளமாக நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த கவலையும் தேவையில்லை. ஆனால் ஒரு முறைக்கு உங்கள் ஜாதகத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. 8ஆம் இடத்திலாக பயணங்கள் எச்சரிக்கை. வாகனங்கள் பழுது வைக்கும், வாகனங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. முதலீடுகள் நிறைய போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. வருமானம் நிச்சயமாக வரும். இனி வருமானத்துக்கு தடை கிடையாது உங்களுக்கு. அதே மாதிரி நண்பர்கள் வட்டாரம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். நண்பர்கள்ட்ட நல்லா பழகிக்கோங்க, நண்பர்களுக்கு நிறைய உதவி செய்யுங்க. அதெல்லாம் தவறே கிடையாது. உங்களுக்கு நண்பர்கள் நிறைய உதவி செய்வாங்க, அதையும் ஏற்றுக்கோங்க. சிம்ம ராசி மொத்தத்தில் 90% நல்ல பலன்கள் தான் சொல்லியிருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு 90% நல்ல பலன்கள் தான். சிம்மத்துக்கு குறையதும் இல்லை. ஓம் நம சிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரை போற்றி. ஓம் குரு வாழ்க. வணக்கம். அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம தொடர்ச்சியாக மாத பலனை பார்த்து வரோம். அந்த வகையில் நமக்கு பார்க்கக்கூடிய மாதம் ஆகஸ்ட் மாதம். ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க ஒரு ராசியும் என்ன மாதிரியான மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, நம்மளுடைய பயணங்கள் எதை நோக்கி சொல்லும், நம்ம எந்த பிரச்சனையும் தப்பிக்கலாமா தப்பிக்க முடியாதா, தலைக்கு மேலே கடன் இருக்குது அதை வந்து நம்ம வந்து சரி பண்ணலாமா அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் பதிலக்கூடிய மாதமாக இந்த எல்லா ராசிக்குமே வந்து ஒரு நன்மையான ஒரு மாதமாக இருக்க போகுது. அதில் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு கூட நம்முடைய சேனலில் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் போனுங்க பாருங்கள். ஏன்னா கடைசி நம்ம லக்கண பலனும் நட்சத்திர பலனும் சொல்ல இருக்கும், அதுக்கு பரிகாரமும் சொல்ல இருக்கும். சரிங்களா? அந்த முழு பலனை நீங்கள் அடையணும்னா நம்முடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை வந்து நம்ம சிம்ம ராசிக்கு பார்க்க இருக்கோம். பொதுவாக அந்த சிம்ம ராசி அனுபவிக்குமே ஒரு கம்பீரமான தோற்றம், கம்பீரமான குரல், கம்பீரமான உடை, எதுலேயுமே தனித்திறமை, தனித்துவம், அது எப்போவுமே ஒரு அவங்களுக்கும் ஒரு இண்டிவிஜுவலிட்டி இருக்கும். எதையுமே வந்து ஒரு என்ன தனிப்பட்ட முறையில் செய்வாங்க. யாரும் செய்ய முடியாத விஷயத்தெல்லாம் செய்யக்கூடியவங்க. அதுலேயும் அதீதமான ஒரு இறக்க குணம் கொண்டவங்க கூட. எவ்வளோ கோபம் இருக்கும் அவ்வளோ குணமும் இருக்கும். அத்தகைய தன்மை உடையவங்க. அரசியல்வாதிகள் தொடர்பு அதிகம் கொண்டவங்க, அரசாங்க தொடர்பு அதிகம் கொண்டவங்க. அவங்களுக்கு அதற்கேற்றாறு போலவே இந்த மாத கிரக பலன் அமையுது. ஏன்னா அவங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் என்ன பண்ணுகிறார், ராசிலே வந்து அமர போகிறார். ஆமாம், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கே வரார். இது தற்பொழுது வந்து இந்த மாதம் ஆரம்பிக்கலே பார்த்தீங்கன்னா ராசியில் சுக்கிர பகவான் இருக்கார். உங்கள் சிம்ம ராசி கிரகங்களை பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் சுக்கிரன் இருக்கார். அதே போல் 2ல் கண்ணியில் கேது இருக்கார், 7ல் சனி வக்ரமாக இருக்கார், 8ல் வந்து ராகு பூவகாரன் இருக்கார். அதே போல் 10ல் குரு செவ்வாய் இருக்காங்க, 11ல் வந்து சந்திரன் பிறக்கையில் இருக்காங்க. அதே போல் 12ஆம் பாவம் அயன போன சுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதன் சூரியனும் புதன் பகவான் அமர்ந்திருக்கார். பொதுவாக நம்ம அந்த கோல்சாரா பலன்களை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அந்த கிரகங்களின் சாரநாதனை பார்க்கணும். யார் சாரத்துக்கு யார் காலில் வந்து நிற்கிறார், ஏன்னா அவங்க சொல்கிறது தான் அவர் செய்வார். அப்போ அந்த சுக்கிர பகவான் உங்கள் சுயசாரம், அதாவது உத்திரம்
சூரியன் சாரம் பெற்றிருக்கார். அப்போது உங்கள் ராசிநாதன் 12ல் இருந்தாலும் என்ன பண்ணுறார், உங்களுடைய ராசியிலே சுக்கிரன் இருக்கார். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்தில் வண்டி வாகன சேர்க்கை, ஒரு வண்டி வாங்குறது, அதே போல் யாரெல்லாம் ட்ராவல்ஸ் வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு அதிகமான வருமானம். ஏன்னா சுக்கிரன் இன்ஜினுக்கு சொந்தக்காரன், ஸ்வீட்டுக்கு சொந்தக்காரன், அதிகமாக இனிப்பு சொந்தம் சுக்கிரன் தான். அப்போ சுகபோகம் வாழக்கூடிய கிரகமும் சுக்கிரன் தான். ஒரு மனிதன் வந்து பிறந்ததில் அனைத்து யோகங்களையும் அனைத்து சுகங்களையும் அனுபவிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா சுக்கிரன் அவருடைய ஆதிக்கம் வேணும். அப்போ உங்கள் சுக்கிரனே வந்து சிம்மாசனத்தில் அரியணையில் உட்கார்றாரு. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அரியணையில் என்ன ஆகும், உங்களுக்கு காசு பணங்கள் அதீதமாக சேரக்கூடிய தன்மை. சுக்கிரபான் நோக்கும்போது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் பெண்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். சரிங்களா? அதுலேயும் உங்கள் சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு, 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் சிம்ம ராசி சொந்த வீட்டுக்கே வரார். அப்போ சொந்த வீட்டிலே வந்து ஆட்சி பெறும் பொழுது கண்டிப்பாக அரசாங்க வேலை, அரசு வருமானம், அரசாங்க துறைகளுக்கு அதீதமான யோகங்கள் கிடைக்கும். அரசு வேலை ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக அரசு வேலைக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? அதே போல் தற்போது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க ஊருக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதே போல் அரசியலில் வந்து இருக்கக்கூடியவங்க யாருக்கெல்லாம் வந்து பின்னடைவாக இருக்கும் அவங்க இந்த 15க்கு அப்புறம் என்ன பண்ண மீண்டும் வந்து ஒரு புதுப்பொழிவுடன் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, சிம்மராசி என்பவர்கள் கண்டிப்பாக பழைய எல்லையை அடைவீங்க, பேரும் புகழும் உண்டாகும். சரிங்களா? அதிகாரம் மிக்கவர்களுடைய ஆதாயம் கிடைக்கும். அதே போல் உங்கள் ராசிக்கு 7ல் சனி எட்டாம் தேதி வக்கரமாக இருக்கார், 7ல் வந்து வக்கரமாக இருக்கார். அப்போ 6ஆம் தேதி 7ல் தான் வக்கரமாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை. அப்போ எதிரிகள் தொல்லை நீங்கும். சரிங்களா? அப்போ கணவன் மனைவி இந்த பிரச்சனைகள் தீரும். கண்டிப்பாக கணவன் பிரச்சனை தீரும். அப்போ 8ல் ராகு இருக்கும்பொழுது யாரெல்லாம் வந்து வெளிநாட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அவங்களாம் சூப்பராக இருக்குங்க. அதே போல் 10ல் குரு செவ்வாய் குருமங்கள யோகம் இருக்குது. கண்டிப்பாக மண்மனை சார்ந்த விஷயங்களில் அதீத லாபங்கள் கிடைக்கும். தங்க ஆபரணம் சேர்க்கை ஏற்படும். அதே போல் குரு செவ்வாய் குழந்தைகளுக்கு படிப்பு கல்வி சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு உரிய வேலை கிடைக்கும். சரியா? நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு மனமகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா குரு செவ்வாய் குருமங்கள யோகம்னு சொல்லுவோம். அப்போ குருமங்கள யோகம்னா மரியாதையும் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், செல்வம் கிடைக்கும், மண்ணு யோகங்கள் கிடைக்கும். சரிங்களா? அது நகையில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, நகைகளை திருப்பி கொண்டு வருவீங்க காலமான வச்சுருந்தீங்கன்னா. அதாவது சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியான காலமாக அமையப்போகுது. சரியா? அதே போல் 12ல் வந்து சூரியன் புதன் சேர்க்கை, புத ஆதித்ய யோகம். தற்பொழுது நீங்கள் சிம்மராசி என்பது யாரும் வெளில இருந்தீங்க அப்படின்னா ஊர் டு ஊர் பழச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த யோகங்கள் கிடைக்கும். புதாத்தி யோகம் அப்படின்னாங்கிறது அதாவது பிஸ்னஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம், கல்வியில் வந்து தேர்ச்சி அடையக்கூடிய நிலை, தொலைதூர கல்வி படிக்கிறவங்களுக்கு தேர்ச்சி அடைஞ்சிடுவீங்க. அதே போல் மாணவ உறவு மூலமாக ஆதாயம் கிடைக்கும். சரியா? உங்கள் ராசிநாதர் ராசிக்கே வரும்பொழுது உடல்நிலை சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க உடல்நிலை ஆரோக்கியம் மேம்படும். சரியா? அப்போ கண்டிப்பாக இந்த மாதம் சிம்மராசி என்பவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து கஷ்டங்களும் கண்டிப்பாக நீங்கள் போதுங்க. இது வந்து பொதுவான பலன் தான். உங்களுடைய சுய ஜாதகம் ஒன்று இருக்குது, அதில் வந்து லக்கணங்கிறது உயிர், சந்திரங்கிறது உடல், தசா புத்தி நிலையிடும். அப்போ உங்கள் தசா புத்தியை பார்த்துங்க. தசாநாதன் யார், புத்திநாதன் யார், நம்ம என்ன ஒரு முடிவு நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி விக்கட்டான சூழ்நிலை இருக்கீங்க சாமி, முடிவுக்கு மேலே இருக்கும்போது ஒரு வழிகாட்டுதல் அடிப்படையில் எடுங்க. எந்த நேரம் வந்துருச்சான்னு பார்த்துக்கங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் அனைத்து வாழ்க்கையிலையும் முன்னேற்றத்தை கொடுக்கும். சரியா? அதே போல் லக்கணம் பார்த்தீங்கன்னா இப்போ சிம்ம லக்கணமாக இருந்தாச்சு அப்படின்னா சிம்ம லக்கணக்காரர்கள் எப்போவுமே வந்து அரசு பதவி அடைஞ்சிருவாங்க. சிம்ம லக்கணம் குறித்து வச்சுக்கோங்க. சிம்ம லக்கணம் யாராக இருந்தாலும் சரி அரசு வேலை கண்டிப்பாக உண்டு. சரியா? அது கொள்கை சாராக அரசு வேலை கண்டிப்பாக உண்டு. சரி சாமி அரசு வேலைன்னு சொல்கிறீங்க, படிக்கலை, கிரகங்களை சரியில்லாமல் படிக்கலை, அரசு வேலைன்னா அரசு தலைவராக ஆயிடுவார், அட்லீஸ்ட் மெம்பராச்சும் ஆயிடுவார். கிரகங்கள் விடாது. சரியா? கிரகங்களுடைய சேர்க்கை வேணால் மாறி மாறி இருக்கலாம், நிஷமாவோ இல்லை அது பிரச்சனை இல்லை. ஆனால் சிம்ம லக்கணம் யாராக இருந்தாலும் சரி அரசு சார்ந்த விஷயத்தில் ஆதாயத்தை பெறுவீர்கள். சரியா? அதே போல் இப்போ உங்களுடைய சிம்ம லக்கணமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு இந்த இப்போ கோச்சாரம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. 2ஆம் தேதி உங்களுக்கு என்ன பண்ணுற சூரியனை சேர்ந்துருக்காரு. அப்போ வாய் மூலமாக பிழைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக லாபத்தை பெறுவீங்க. உங்களுக்கு அதே போல் 3ஆம் அதிபதியாக யார் சுக்கிரன் வருகிறார், கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும். ஏன்னா முயற்சி சார்ந்த சுக்கிரன் இருக்கும்போது கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும். 4ஆம் தேதி செவ்வாய் வரார். அப்போ மண்ணுமனை யோகம் லக்கணக்காரர்கள் யாருக்கும் கண்டிப்பாக உண்டு. சிம்மலக்கணம் யார் பிறந்தாலும் உங்களுக்கு மண்ணுமனை யோகம் உண்டு, சொந்த வீடு உண்டு, மாடி மேலே மாடி கட்டக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அதே போல் 5ஆம் தேதியாக குரு வருகிறார். அப்போ பாக்கியஸ்தானத்தை 5ஆம் தேதியாக குரு வர்றார், 8ஆம் தேதியாக வர்றார். அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவார், அவர் திடீர் லாபம், திடீர் நஷ்டம், திடீர் பணவு கண்டிப்பாக உண்டுங்க. அதே போல் 6க்கும் 7 சனி பகவான் கண்டிப்பாக நன்மை தான் செய்வார். சரியா? 6ஆம் பாவத்துக்கும் 7ஆம் பாவத்துக்குனால அப்போ கண்டிப்பாக மனைவி வந்ததுக்கப்புறம் உத்தியோகம் கிடைக்கும். அவ்வளோதான். சிம்மலக்கணத்தை பிறந்தவங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி. அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதியாக புதன் வருகிறார்.
10ஆம் அதிபதி சுக்கிரன் வருகிறார். அப்போ பெண்கள் மூலமாக ஆதாயம், பெண்கள் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும், பெண்கள் பார்ட்னர்ஷிப் அமைகிறது மிகவும் சிறப்பு. சரியா? அதே போல் 11ஆம் அதிபதி வந்து புதன் வருவதனால கண்டிப்பாக 2 வேலைகள் செய்யக்கூடிய அமைப்பு. யாராக இருந்தாலும் சரி, இப்போ சிம்மலக்கணக்காரவங்க யாராக இருந்தாலும் 2 தொழில் பண்ணுவாங்க. ஒரு உத்தியோகம் பார்த்தாலும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் இல்லை பிஸ்னஸ்லேயே இருந்தாலும் 2 பிஸ்னஸ் தொடங்குவாங்க. அதே போல் உங்களுக்கு சந்திர பகவான் 12ல் இருக்கிறார். சரியா? 12ல் இருக்கும்போது வெளிநாடு மூலமாகவும் உங்களுக்கு அதிக வருமானத்தை கொடுக்குது சிம்மலக்கணக்காரர்கள், சிம்ம ராசியாக இருந்தாலும் பொருந்தும். இப்போ சிம்ம ராசியில் நட்சத்திரங்களோட பலன் பார்ப்போம். இப்போ சிம்ம ராசியில் பார்த்தீங்கன்னா மகம், பூரம், உத்திரம். மகம் 4 பாதம், பூரம் 4 பாதம், உத்திரம் 1 பாதம். இதுதான் 3 நட்சத்திரம். அப்போ மகம் வந்து ஆதிக்கம் கேது பகவான் பெற்றவர்கள். அப்போ மகத்தில் பிறந்தவங்க, சரிங்களா? அதுவும் வந்து ஆவணி மாசி மகம் சொல்லுவோம். மாசி மகம் ரொம்ப சிறப்பு. அதே போல் ஆவணி மாதம் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சரி, எந்த குழந்தை ஆவணி மாதம் பிறக்குதோ நல்லா குறித்து வச்சுக்கோங்க, அந்த குழந்தைகள் கண்டிப்பாக அரசு வேலை பெறும். அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குடும்பத்தில் நல்லாயிருக்கும். ஆவணி மாதம் பெறக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக யோகமான அமைப்பு. சரிங்களா? அப்பேற்பட்ட ஆதிக்கம் கொண்டவர்கள் இந்த சிம்மராசிக்காரவங்க, குறிப்பாக ஆவணி மாதம். அதே போல் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேது ஆதிக்கம். கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு செய்யணுங்க. செஞ்சிங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமைகள் ஓங்கும். அதே போல் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சுக்கிர ஆதிக்கம் பெற்றவர்கள் கண்டிப்பாக வண்டி வாகன சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படும். அதே போல் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரிய ஆதிக்கம் பெற்றவர்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு அரசு சார்ந்த விஷயத்தில் ஆதாயங்கள் கிடைக்கும். நீங்கள் வந்து சூரிய வழிபாடு, அதாவது சிவ வழிபாடு செய்யலாம். சிவன் கோயில் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது அனைத்திலும் லாபமாக கிடைக்கும். சரிங்களா? நம்ம இதை வந்து ஷார்ட்டாக சொல்லியிருக்கோம். நம்ம நட்சத்திர பலன்கள் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு நட்சத்திரத்தை பற்றி நிறையா சொல்லலாம். நிறையா நம்ம வந்து தனியாக வீடியோ போடுறோம். கண்டிப்பாக அதுக்கும் ஆதரவு கொடுங்க. நட்சத்திர பலன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் எலாபரேட்டாக இந்த நட்சத்திரக்காரங்க இப்படி தான் இருப்பாங்க, அதை பற்றி நான் ஒரு வீடியோ வெளியிட இருக்கோம். அதை நீங்கள் பாருங்கள். அதே போல் தொடர்ச்சியாக நமக்கு நிறைய ஜாதகங்கள் அனுப்பி ஆதரவு தர்றீங்க. அனைத்து ராசினருக்குமே நான் முதல்ல நன்றியை சொல்லிக்கிறேன். அதே போல் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்கள் வாழ்வு ஏற்றமான வாழ்வாக தான் இருக்கும். அதுபோல் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி முடிவு பண்ணுங்கள். வாழ்வில் அனைத்து இன்பங்களையும் நீங்கள் பெறுவீர்கள். வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி, குருவே சரணம். இணையத்தால் இணையம் எங்களுக்கு வணக்கம். இது ஆகஸ்ட் மாத ராசி பலன். ஆகஸ்ட் மாதம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள். ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு. அன்றைய தினம் நீர்நிலைகளில் நீராடி நீர்நிலைகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோயில்களில் வழிபாடு பண்ணுறது சகல வித தோஷத்தையும் நீக்கும். ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆடிப்பூரம். அன்றைய தினம் அம்பாள் வழிபாடு, ஆண்டாள் வழிபாடு மேற்கொள்ளும் போது திருமணம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். ஆகஸ்ட் 11ஆம் தேதி கருடாழ்வார் ஜெயந்தி. அன்றைய தினம் கருடன் வழிபாடு மேற்கொள்வது வாழ்க்கையில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரலட்சுமி நோன்பு. அன்றைய தினம் அன்னை மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது சிறப்பான வாழ்க்கை சூழ்நிலையை தரும், சகலவித ஐஸ்வர்யங்களையும் தரும். 26ஆம் தேதி கோகுலாஷ்டமி. அன்றைய தினம் விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு மேற்கொள்ளும் போது, கிருஷ்ணர் வழிபாடு மேற்கொள்ளும் போது புத்திரபாக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கடன், நோய் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, இந்த மாதிரியான சிரமத்தெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா கோகுலாஷ்டமி வழிபாடு செய்யும்போது அதிலெல்லாம் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன். ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விசேஷ தினங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து நம்ம தெய்வ வழிபாடு மேற்கொள்வது ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை சூழ்நிலை நமக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, எப்படி இருக்க போது சிம்ம ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னா, ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு 12ல் சஞ்சரிக்கிறாங்க. ஒரு சில பேருக்கு தேவையற்ற அலைச்சல், விரயம், இடமாற்றம், வெளியூர் பயணம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். உங்களோட ராசியிலே வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி இருக்காங்க. அப்போ வருமானம் தொடர்பான சிந்தனை, வருமானத்தை நோக்கி உங்களோட செயல்பாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். கல்வியில் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு படிப்பில் மேன்மையும் படிப்பில் வந்து கூடுதல் கவனமும் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ். சுக்கிரன் ராசியிலே சஞ்சரிக்கிறாரு. இது சிறப்பான ஒரு அமைப்பு. பொருளாதாரம் நல்லாயிருக்கும். பொருளாதார சம்பந்தப்பட்ட உயர்வு கிடைக்கும். இளைய சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன். சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு தொழிலில் கூடுதல் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். தொழிலில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். தொழிலில் புதிய முதலீடுகள் இருக்கும். தொழிலில் போட்டியை ஜெயிப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ். மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகளை தரக்கூடிய நல்லதொரு மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸாக இருக்குது. வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா வேலையில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். அதாவது பிரச்சனைகள்னால் ஒர்க் லோட் ரொம்ப அதிகமாக இருக்கும். செய்ய முடியாத அளவுக்கு வேலைகள் இருக்கலாம்.
அதெல்லாம் வந்து சமாளிக்கிற சக்தியும் ஆற்றலும் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தான் இருக்குது. மொத்தத்தில் இந்த மாதம் வந்து பல நன்மைகளை தரக்கூடிய நல்லது ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ். பெருமாள் வழிபாடு கூடுதல் நன்மையும் சிறப்பும் உங்களுக்கு தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். சரி, சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா 23, 24, 25 3 நாட்கள் சந்திராஷ்டம தினம் வர்றதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க. வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க. மற்றபடி இந்த மாதம் வந்து நன்மைகளை தரக்கூடிய நல்லதொரு மாதமாக சிம்ம ராசிக்கு நிச்சயமாக அமையும். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.